ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? ஒரு குட்டியோடு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ரீடிங்க்கு உட்காந்துட்டு நான் கொஞ்சமே அமைதியாக உட்காந்து, எப்போவுமே நான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வர அந்த எனர்ஜி அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு சேனல் ஆகிற மெசேஜை வச்சு தான் நான் ரீடிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்ன மெசேஜ் எனக்கு சேனல் ஆச்சுன்னா, லார்ட் விஷ்ணு அவங்களுடைய இன்னொரு அவதாரன்றது வாமனன் அவதாரம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வாமனன் அவதாரம். அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு யோசிக்காதீங்க, கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். வாமனன் அவதாரம் எதுக்கு எடுத்தாரு? வாமனன் அவதாரம் சில பேர் பார்த்துருப்பீங்க. லார்ட் விஷ்ணு வாமனன் அவதாரம்ன்றது ஒரு ஷார்ட், ரொம்ப ஒரு குள்ளமான அவதாரமாக இருக்கும். ரொம்ப ஒரு குள்ளமான ஒரு மனிதர் மாதிரி, ஒரு குள்ளமான ஒரு பர்சன் அந்த மாதிரி எடுத்தாரு. ஒரு சேஜ். அவங்களுக்கு வந்துட்டு கிருத்தி அபி யார் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அதித்தி கஷ்யப். அவங்களுக்கு வந்துட்டு மகனா பிறந்தார். அவர் பார்க்கறதுக்கு வந்து ஒரு லைக் பிராமின் அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி அந்த மாதிரி இருப்பார் பார்க்கறதுக்கு. ஒரு தண்ணி அந்த குடம் மாதிரி சின்னதாக வச்சுக்கிட்டு அம்ப்ரெல்லா. இப்போ இந்த ஸ்டோரி எனக்கு எதுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, சில பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும். வாமனன் அவதாரம் அவர் எடுத்ததுக்கு ரீசன் வந்துட்டு ஒரு அசுரன், ஒரு டிமன், பாலின்ற ஒரு டிமனை வந்துட்டு அழிக்கிறதுக்காக எடுத்த ஒரு அவதாரம். ஒரு பிரபஞ்சத்தில் வந்து ஒரு சம்திங், அது எனக்கு அவ்வளோவா எனக்கு டீப்பாக எனக்கு தெரியல. அதை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக லார்ட் இந்திரன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி இவர் வந்துட்டு இந்த மாதிரி அவதாரம் எடுத்துட்டு 3 ஸ்டெப்ல வந்துட்டு அசுரன் அழிச்சார். ஒரு கெட்டது அழிச்சு ஒரு நல்ல விஷயத்த வந்து நிலைநாட்டினார் அந்த இடத்துல வந்துட்டு. ஸோ அதே மாதிரி நீங்களும் எப்படி கனெக்ட் ஆகுறீங்கன்னா, நீங்களும் ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க உங்க லைஃப்ல, லைக் இன்சேன் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்க. பயங்கர அடமெண்டா எனக்கு வந்துட்டு நான் இப்படிதான் இந்த லைஃப் நடத்திட்டு போனேன், என்னோட லைஃப் பாத் என்னன்றது எனக்கு தெரியும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த மாதிரி 3 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ். 0101 சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க நிறைய விஷயத்த. ஃபர்ஸ்ட். செகண்ட் திங், கான்ஃபிடென்ட் எடுத்துட்டு வந்தீங்க. சாக்ரிஃபைஸ் என்ன விஷயமா இருந்தாலும் அதை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு நீங்க பின்வாங்கல, தயங்கல. சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் லைஃப்ல நம்ம முன்னேற முடியும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிய வந்ததுனால நீங்க அந்த விஷயத்த ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க. இது செகண்ட் திங். எந்த விஷயமா இருந்தாலும் கான்ஃபிடென்ட் முக்கியம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனா கூட அதுல கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அது கத்துக்கலாம், என்ன விஷயமா இருந்தாலும் கத்துக்கலாம் இல்லையா? எப்படியும் வந்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி வந்துடலாம். அந்த விஷயத்துல கான்ஃபிடென்ட் இருந்தா போதும், நமக்கு எங்க வேணாலும் நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடலாம் போயிட்டு. நெக்ஸ்ட், ஹோப், நம்பிக்கை. இந்த 3 ஸ்டெப் தான் நீங்க லைக் வாமனன் அவதாரம் எடுத்தார் இல்லையா லார்ட் விஷ்ணு, அந்த மாதிரி நீங்க உங்க கையில எடுத்திருக்கீங்க இந்த 3 ஸ்டெப்.
இந்த 3 ஸ்டெப்னால உங்களுடைய லைஃப் எங்க எடுத்துட்டு போக போகுதுன்னா லைக் சக்சஸ், ஒரு விக்டரி, ஒரு கெட்டதை அழிச்சு ஒரு நல்ல விஷயத்துக்கு சக்சஸ் நோக்கி போறீங்க. கெட்டதுன்றது என்ன விதமா வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி உங்களுக்கு செட் ஆகுதோ, என்ன விஷயமா நீங்க எடுத்துக்கிறீங்களோ லைஃப்ல உங்களுக்கு கெட்டதுன்னு தெரியுதோ அந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியில வந்து ஒரு நல்ல விஷயம், சக்சஸ், ஒரு விக்டரி நோக்கி நீங்க போறீங்க. யூனிவர்ஸ் உங்களை வழி நடத்துறாங்க. யூனிவர்ஸ் சொல்றத நீங்க வந்துட்டு கைட் பண்றத நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு போறீங்க. ஒரு டிவைனோட அந்த பவர், அந்த எனர்ஜிக்குள்ள நீங்க வரீங்க. உங்ககிட்ட வந்துட்டு அந்த டிவைன் ப்ரொடெக்ஷன்றது லைக் வாமனன் அவங்க வந்துட்டு அந்த அம்ப்ரெல்லா பிடிச்சிட்டு அது ஒரு டிவைன் ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி. லைக் தட் உங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷன், கடவுளோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்கு. அதனால லைஃப்ல வந்துட்டு இந்த ஒரு 3 விஷயத்த வந்துட்டு மந்த்ரா மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு அப்படியே எடுத்துட்டு லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஓகே, வேற நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்ன்றத பார்க்கலாம். இந்த 3 விஷயம் நீங்க ஃபாலோ பண்றதுல எனக்கு சக்சஸ் ஆயிட்டு வர மாதிரி தான் தெரியுது. கார்ட்ஸ்லயும் என்ன மாதிரியான மெசேஜஸ் நான் தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், சக்சஸ், விக்டரி சொன்ன மாதிரி கண்டிப்பா சக்சஸ் ஆயிட்டு இருக்கீங்க. உங்க லைஃப் வந்து ஒவ்வொரு கார்னர் லைஃப்ல உங்க எந்த கார்னர்ஸா இருந்தாலும் எல்லா விதத்திலும், ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், ஒரு கரியரா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் நீங்க லைஃப்ல என்னென்ன விஷயம், என்ன மாதிரியான ஒரு லைஃப் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ, என்ன மாதிரியான ஒரு பிக்சர் நீங்க உங்க மைண்ட்ல வச்சிட்டு இருக்கீங்களோ லைஃப் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சிச்சுவேஷன், அந்த மாதிரியான லைஃப் உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ், விக்டரி உங்களுக்கு. 4 of Swords. வாவ் 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 4 of Swords. பேலன்ஸ் பண்றீங்க. அதுதான் சொன்னேன் இல்லையா, லார்ட் விஷ்ணு அவங்க வந்தாலே அது அவதார், வாமனன் அவதார்ல வந்துட்டு லைஃப் பேலன்ஸ் பண்றது, உங்களுடைய ஒரு கான்பிடென்ட், அந்த எனர்ஜி, அவர் வந்துட்டு நம்ம குள்ளமா இருக்கிறோன்ற அந்த இது இல்லாம சில அந்த என்ன சொல்றது, அந்த அசுரன் வந்துட்டு ஒரு தப்பா எடை போட்டுட்டாங்க. அவர் சைஸை வச்சு தப்பா எடை பண்ணாங்க. அது மாதிரி எதுவுமே அழிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி நினைச்சிட்டாங்க. அதே மாதிரி உங்களை நிறைய பேர் வந்து ஒரு தப்பான ஒரு ஜட்ஜ் பண்ணிட்டாங்க உங்களுடைய அந்த என்ன சொல்றது, நீங்க இருக்கிற அந்த விதம், நீங்க பேசுற விதம், நீங்க உங்களுடைய ஒரு பர்சனாலிட்டி அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க தப்பா எடை போட்டுட்டாங்க உங்களை. இல்ல நீங்க இதெல்லாம் நீங்க பண்ற பர்சன் கிடையாது, இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ்ன்றது உங்களுக்கு ரொம்ப தூரம், கிட்ட நெருங்க கூட முடியாது, அந்த மாதிரி சில பேர் வந்துட்டு உங்களை தப்பா ஜட்ஜ் பண்ணாங்க. ஆனா நீங்க அப்படி கிடையாது. வாமனன் அவங்க வந்துட்டு எப்படி ஒரு 3 ஸ்டெப்ல அவங்க அழிச்சாங்க ஒரு தப்பா எடை போட்டதுக்கு. அந்த மாதிரி நீங்களும் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு செம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்பேக் கொடுக்குறீங்க லைஃப்ல. இது என்னாலதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்றீங்க. நீங்க ஒரு மெஜிஷியன் மாதிரி, லைக் மெஜிஷியன், உங்களுக்கு எப்பவுமே மெஜிஷியன் கார்டு வரும். உங்களுக்கு எப்பவுமே இந்த ஒரு 2-3 டேஸா வருதுன்னு நினைக்கிறேன். 2 ரீடிங்ல வந்திருக்கலாம். நீங்க வந்துட்டு நினைக்கிறத சாதிக்கக்கூடிய பர்சன். நீங்க பல நாள் நீங்க வந்து உங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு சில விஷயங்களை சில பேருக்காக நீங்க விட்டு கொடுத்துட்டு சில விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்க புதைச்சிட்டீங்க நீங்க. ஆனா இப்போ வந்துட்டு நீங்க அப்படி இல்லை, நிறைய அவமானப்பட்டாச்சு, நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு நிறைய அசிங்கப்பட்டு எல்லாம் நிறைய கத்துக்கிட்டாச்சு. இனிமே லைஃப்ல வந்துட்டு நம்ம யாருன்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். உங்களாலே முடியும்ன்றத நீங்க காட்டணும்.
யார் சொன்னாங்களோ அவங்க வாயை அடைக்கணும். முடியாதுன்னு சொன்னவங்க வாயை அடைக்கணும். அதனால உங்களை தப்பா ஜட்ஜ் பண்ணாங்க, ஆனா நீங்க அந்த மாதிரி கிடையாது. எக்ஸ்பெக்டே பண்ணாத அந்த சிச்சுவேஷன், அந்த நேரத்தில் உங்களுடைய வேல்யூ என்ன, நீங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒர்த்தான பர்சன்ன்றதை நீங்க அவங்களுக்கு காட்டுறீங்க. 3 ஸ்டெப்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. என்னென்ன ஸ்டெப் சொல்லுங்க? சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க நிறைய விஷயங்கள், கான்ஃபிடென்ட் அண்ட் ஹோப், இந்த 3 விஷயங்கள். ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இதுக்கு மேல என்ன வேணும்? லவர்ஸ், குவீன் ஆஃப் கப்ஸ், பிரின்சஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நைன் ஆஃப் பென்டக்கிள்ஸ், போயிட்டே இருக்குப்பா. கிங் ஆஃப் கப்ஸ் போயிட்டே இருக்குப்பா. எல்லாம் சக்சஸ் தான், எல்லாம் நல்ல கார்ட்ஸ். நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எல்லா விஷயத்திலும் நீங்க சக்சஸ் ஆயிட்டு வரீங்க. ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் பண்றீங்க. அந்த மூமெண்ட்ல பார்க்கணுமே அவங்களுடைய ஃபேஸ், உங்களுடைய ஹேட்டர்ஸ், ஜெலஸ் ஆகிற பர்சன்ஸ்க்கு. ஒவ்வொருத்தரும் உங்க லைஃப்ல நீங்க என்ன விஷயத்துல நீங்க சக்சஸ் விக்டரி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துல நீங்க சக்சஸ். ஓகே, எல்லாமே பாசிட்டிவ். உங்க கண்ணு முன்னாடி தான் ஒவ்வொரு கார்டா வந்துட்டே இருந்தது. எல்லாமே என்ன சொல்ல, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சீக்கிரமே ஒரு பெரிய ஒரு சக்சஸ் லைஃப்ல வருது. சில பேருக்கு வந்துட்டு மணி விஷயத்துல, சில பேருக்கு வந்து லைஃப்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன் விஷயத்துல, சில பேருக்கு வந்துட்டு உங்களோட ஜாப் கெரியர் விஷயத்துல, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா நீங்க என்ன விஷயத்துல நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ, நினைச்சிட்டு இருக்கீங்களோ, மைண்ட்ல நினைச்சீங்களோ, வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டே மைண்ட்ல இருந்தீங்களோ, நைட் ஃபுல்லா யோசிச்சுட்டு அந்த விஷயத்துல நீங்க சக்சஸ் ஆகுறீங்க. டேக் கேர். காட் பிளஸ்.